வணக்கம். ஒரு முறை என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களை லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் பார்ப்பன சூழ்ச்சியால் தந்திரமாக அன்றைக்கு இருந்த இந்து நேசர்கள் சிக்க வைத்து விட்டார்கள். அப்பொழுது வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்தது. நீதிமன்றத்திற்கு வந்தவுடன் என்.எஸ். கிருஷ்ணனுக்கு வழக்கில் ஜாமீன் கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற பதட்டம் தமிழகம் முழுவதும் எதிரொலித்தது. சென்னை அதிர்ந்தது. பகுத்தறிவு கொள்கையை, சுயமரியாதை கொள்கையை, பொது உடைமை கொள்கையை தனது கதாபாத்திரங்களின் வழியாக, நாடகத்தின் வழியாக, திரைப்படங்களின் வழியாக பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லும் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்திருந்தார் தந்தை பெரியார். இதை அறிந்திருந்த பெரியார் பார்ப்பன சூழ்ச்சியால் திட்டமிட்டு ஒரு பார்ப்பனர் அல்லாதவர் திரையுலகத்தில், சினிமாவில், நாடகத்துறையில் புகழ் பெறுவதை விரும்பாத பார்ப்பனர்கள் அவர்கள் திட்டமிட்டு சிக்க வைக்கப்பட்ட இந்த சரிவலையிலிருந்து எப்படியாவது கலைவாணரை ஜாமீன் எடுத்து விட வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலே 20,000 ரூபாயை தன் மடியில் கட்டி கொண்டு நீதிமன்றம் சென்றார் தந்தை பெரியார். ஆனால் நடந்தது என்ன? என்.எஸ். கலைவாணருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை. பரிதவித்து துடிதுடித்து போனார் தந்தை பெரியார். என்.எஸ். கலைவாணரின் அந்த பகுத்தறிவு தொண்டருக்கு, பிரச்சார தொண்டருக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், தந்தை பெரியார் கலைவாணரை பெருமைப்படுத்தும் விதமாகவும் சொல்லுவார். நான் போடுகிற 10 மாநாட்டுக்கு என்.எஸ். கிருஷ்ணன் போடுகிற ஒத்த நாடகம் சமம் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு சுயமரியாதை கொள்கையை, சுயமரியாதையினுடைய தேவையை மக்கள் மத்தியில் அவர் நாடகம் கொண்டு சென்றது அவ்வளவு பெரிய ஒரு வீச்சை ஏற்படுத்தியது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அதே போன்று தந்தை பெரியாரை கஞ்சன் என்று சொல்லுபவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு பேர் அதிசயமாக தோன்றியது. பொது வாழ்வில் அவர் ஈடுபட தொடங்கிய காலத்திலிருந்து ஒவ்வொரு காசையும், ஒவ்வொரு மணித்துளியவும் எண்ணி எண்ணி அவர் பாதுகாப்பாக வைத்திருந்தார், சிக்கனமாக வைத்திருந்தார். சிக்கனத்திற்கு பெயர் போனவராக பெரியார் இருந்தார். ஆனால் அந்த காசை கொள்கைக்காக செலவழிப்பதில், கொள்கைக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு உதவுவதில் அவர் என்றும் கருமையாக இருந்ததில்லை. கருமி என்பது வேறு, சிக்கனம் என்பது வேறு என்பதை தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய தேவைக்கு கூட செலவழிக்காதவன் தான் கருமி. ஆனால் தேவைக்கு செலவழிப்பவன், தேவையில்லாத செலவை செலவழிப்பவன் ஊழலி. ஆனால் தேவைக்கு கூட செலவு செய்யாமல் கருமையாக இருப்பதை விட தேவைக்கு மட்டுமே செலவழித்து தேவையில்லாத செலவுகளை குறைப்பவனுக்கு பெயரே சிக்கனக்காரன். ஆனால் தந்தை பெரியார் என்றும் சிக்கனக்காரராக இருந்தார். அதனால்தான் என்.எஸ். கிருஷ்ணன் என்ற ஒரு மாபெரும் கலைஞன் தமிழ் சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக அப்படி நடந்து கொண்டார். அவருக்கு ஜாமீன் கிடைக்கவில்லை என்கின்ற பொழுது ஒரு குழந்தையாக மாறி தேம்பி அழுதார் என்பது வரலாறு. தமிழ் கூறு நல்லுலகம் அதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பழைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும்.